வணக்கம் நண்பர்களே, நான் சுதா சந்தோஷ், புண்ணியம் வீடு சேனலில் இருந்து. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காலையில் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா தினமும் டிஃபனுக்கு என்ன செய்கிறதுன்றது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. ஒரு குழம்பு செய்யணுன்னா இன்றைக்கி நான் பருப்பொடி தான் செய்ய போகிறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது துவையில் அரைச்சோம்னா கூட கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் பருப்பு பொடி செஞ்சோம்னா திட்டமாக போட்டுக்கலாம், மறுநாளுக்கும் வச்சுக்கலாம். நான் இதை கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிடுச்சு இந்த பூண்டு, அதனால் இந்த பருப்பு பொடி தூளோடய போட்டு அரைக்க போகிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நான் ஒரு நாளைக்கு தான் வச்சுக்கணுன்னா ஒரு 4 மிளகா 5 மிளகா தான் வைக்க போகிறேன். ஒரு 1.5 கைப்பிடி கடலைப்பருப்பு, வடைக்கு போடுறேன் பார்த்திங்களா, அந்த கடலைப்பருப்பு. இதில் உளுந்து போட்டும் பாதி உளுந்து போட்டு அரைக்கலாம், வெறும் உளுத்தம்பருப்பும் போட்டு அரைக்கலாம். ஆனால் எனக்கு கடலைப்பருப்பு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இதை எல்லாமே வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன். இதில் நான் இன்றைக்கி பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டதுனால அதிக நாள் வச்சுக்க முடியாது. நான் இன்றைக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா இருந்தால் நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் செஞ்சு காலி பண்ணிவிடுவேன். இது நம்ம அந்த நிமிஷமே இப்போ நம்ம இதுலேயே நம்ம சட்னியோ எதனா செஞ்சோம்னா வேஸ்ட் ஆகிடுது அது. அதனால தான் நான் பருப்பு பொடி தினமும் கையில் வச்சுப்பேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தனியாகவும் பூண்டு நசுக்கி போடலாம், தோல் உரிச்சும் போடலாம். கொஞ்சம் சின்ன பசங்க இருந்தால் தோலோடு இருந்தால் சாப்பிடாதுங்க, கொஞ்சம் வயசானவங்களும் தோலோடு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நான் இப்போ இது ரொம்ப வதங்கிட்ட பூண்டாக இருக்குது, அது தோல் உரிக்க முடியல. அதனால் மிக்சியில் பருப்போடு போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும், மாவு மாதிரி அரைச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. இதில் நான் இன்றைக்கி மிளகாய் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இன்னும் நல்லா மிளகாய் காரம் நல்லா தூக்கலாக போட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காய வச்சு ஊற்றிட்டேன் பாருங்கள். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம குழம்பு சட்னி என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா தினமும் நம்ம கையில் பருப்பு தூள் இருந்ததுன்னா ஒரு டேஸ்ட்டாக அந்த நேரம் சுட சுட செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க. திட்டமாகவே செய்யுங்க. இன்றைக்கி நான் குறப்பாக அரைச்சிருக்கேன், தெரியுதுங்களா? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தினமும் பருப்பொடி வச்சு தான் சாப்பிடுவோம். அதனாலேயோ என்ன தெரியல, நான் பருப்பொடி செஞ்சுட்டே தான் இருப்பேன். எங்கள் மாமியார் வீட்டில் பருப்பு பொடின்னு ஒன்று சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க வேர்க்கடலை பொடியே இதே மிளகா உப்பு காரம் போட்டு பூண்டு போட்டு நசுக்கி போட்டு அதில் தான் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் வந்த பின்னாடி தான் இந்த மாதிரி பருப்பு தூள் அரைச்சி பருப்பு பொடி செய்கிறோங்க. நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னென்னா இட்லி சரியாக வரல. நமக்கு ரேஷனில் தான் நான் அரிசி வாங்குவேன். சில அரிசி இப்போ நான் வச்சுருக்கிறதும் ஒரு குண்டரிசி தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதுலேயே நான் குண்டரிசி தான் வச்சுருக்கேன். ஆனால் சரியாக வரமாட்டேன்து. நல்லா இருக்கும் எனக்கு ஃப்ளப்பியாக இட்லி பார்க்குறதுக்கே. ஆனால் இட்லி சரியாக வர்றதில்ல. அதனால் நான் தோசை ஊற்றிடலான்னு தோசை ஊற்றுறேன். முக்கியமாக தோசைக்கு ஒன்று சொல்லணும். தோசை நமக்கு சரியாக வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பச்சரிசி ஒரு 2 கைப்பிடி எக்ஸ்ட்ரா போடுங்க. அதில் தோசை நிச்சயமாக நல்லா வரும். அரிசி ஊற வைக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டு வைங்க, நல்லா முருவலாக வரும் தோசை. இப்போ வயசானவங்களுக்கு தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் தினமும் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவேன். இட்லி சரியாக வர மாட்டேன்து, அது வீணாக தான் போயிடுது. அதனால் தோசை ஒழுங்காக சாப்பிட்டுடுவாங்க. அது பருப்பொடி இருந்தால் அதுக்கு குழம்பு, தோசைக்கு அதுக்கேற்ற குழம்பு இருந்தால் கூட சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால தான் நான் பருப்பொடி இருந்தால் தோசைக்கு நல்லா இருக்குது. இதுலேயே ஒரு காரப்பொடியும் செய்யலாம். வெறும் மிளகா நல்லா வெயிலில் காய வச்சு அம்மா எல்லாமே அரைப்பாங்க. இப்போ நான் அந்த மாதிரி செய்யாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிடுவேன். வெறும் மிளகா தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மிஷினில் கொடுத்து எங்கள் வீட்டில் எங்களது ரைஸ் மில் இருக்கும், அதில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 1/2 கிலோ மிளகாவை விரத்தூள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கரப்பாக அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம 1/2 கிலோலாம் அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்ச நேரம் தான் வதக்கணும். இல்லை நல்ல வெயில் காலம் இருந்தால் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். வெயிலில் காய வச்சோம்னா நல்லா காஞ்சிடும். போட்டு அப்படியே கையில் போட்டு நசுக்குனாலே நல்ல இதுவாகிடும், கிறிஸ்பியாக ஆகிடணும். அந்த மாதிரி மிளகாவை மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிடணும். அதுக்கு தேவையான உப்பு, நம்ம இதில் பூண்டு நசுக்கி போட்டும் செய்யலாம், தோல் உரிச்சும் நிறைய பூண்டு போட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் இந்த கார மிளகாத்தூள். இதில் பருப்பு போடவே தேவையில்லை, வெறும் மிளகா தான் நல்லா இருக்கும் இந்த மிளகாத்தூள்.
இப்போ நம்ம இட்லிக்கு, தோசைக்கு சுட சுட இந்த பருப்பு பொடி, இந்த மிளகாத்தூளு இத செஞ்சு ஒரு குழம்பு சாப்பிட்டா தோசைக்கு நிச்சயமா நல்லாவே இல்ல. அது ஒரு சிக்கன் குழம்பா இருந்தா நல்லாயிருக்கும். சாதாரண சாம்பார் டேஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பசங்க விரும்ப மாட்டாங்க. அதனால பருப்பு பொடி போட்டோம்னா பசங்க கொஞ்சம் காரம் விரும்புகிற பசங்களுக்கு காரம் போடலாம். காரம் விரும்பலன்னா நம்ம கொஞ்சம் காரத்த குறைச்சிடலாம். நம்ம எப்பவுமே ஒரு நாளைக்கு தான் அரைக்க போகிறோம். அது வேலையே இல்லை, நமக்கு கஷ்டமும் இல்லை, வீணாவாது, துள்ளி கூட வீணாவாது. இந்த மாதிரி பருப்பு பொடி அரைச்சி வச்சுட்டோம்னா. நான் தோசை செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார், வயசான மாமியார், அவங்களுக்கு தான் தோசை சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஆனால் தினமும் செய்ய மாட்டேன். எப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க. என்னென்னா இப்போ டைஜஷன் ஆகலை, அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தோசை நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடலாம். நான் லஞ்சுக்கு இன்றைக்கி சாதம் ஆற வச்சுருக்கேன். தினமும் லஞ்சுக்கு கூட என்ன செய்கிறது அப்படின்னு தினமும் ஒரு யோசனை. என்ன குழம்பு செய்யலாம், அதுக்கு என்ன காய் செய்யலாம் அப்படின்னு. இப்போ வெயில் காலம், அதனால் தயிர் தான். நான் இன்றைக்கி தயிர் சாதம். நான் ஆல்ரெடி தயிர் கடையில் 10 ரூபா பாக்கெட் 2 வாங்கி வச்சுட்ருக்கேன். இது தாளிப்பு: கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை தாளிப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 பாக்கெட் தயிரை ஊற்றிட்டேன். பாருங்கள், ஒன்றுமே இல்லை அதில். ஒரு டிஃபன் பாக்ஸ் ரைஸ் தான் இது. நான் பாலை நம்ம வீட்டில் மாட்டுப்பால், பசும்பால் வாங்குகிறோம். அந்த பாலை அப்படியே காய வச்சுருக்கேன். சுண்ட காய வைக்கல, ஜஸ்ட்டு ஒரு பொங்கு வந்த உடனே இறக்கிட்டேன். அதை நல்லா தண்ணியில் வச்சு சில்லுன்னு ஆக்கிட்டேன் அந்த கிண்ணத்தை. இப்போ பால் சூடு ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி ஆறின சாதத்தில் தான் போட்டு கலக்கிறேன். இன்னும் கூட நம்ம கடலை பருப்பு போடலாம். இப்போ எல்லாருக்கும் பூச்சி பல் இருக்குது, அதனால் போய் அந்த பல்லில் மாட்டிக்கும். அதனால் நான் பருப்புகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன். சின்ன பசங்க சாப்பிட்டுடலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழைய இருந்தால் நல்லா இருக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ் வாழைக்காய் வச்சுருக்கேன். நம்ம அந்த சீரகம், கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு தாளிப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டோமாவே, இஞ்சி, நல்லாயிருக்கும் அந்த தயிர் சாதம் மத்தியான நேரம். இதை தனியாக சாதத்தில் கலக்காமல் ஒரு பாட்டிலில் போட்டும், நம்ம கண்டெய்னரில் போட்டு தனியாகவும் கலந்துக்கலாம். இது கொஞ்சம் ஊறுன்றதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பருப்பு பொடியை இட்லிக்கு, தோசைக்கு ட்ரை பண்ணுறீங்க தினமும் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நிச்சயமாக அனைவரும் யூஸ் பண்ணிக்கணும். நன்றி.